Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. போன கிளாஸ் நம்ம inverse of a matrix, adjoint of a matrix, எப்படி inverse of a matrix கண்டுபிடிக்கிறது, adjoint of a matrix எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். Inverse of a matrix எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 1 by determinant of A into adjoint of A. Determinant of A should be not equal to 0. That is, matrix A should be an non-singular matrix இருக்கணும். இன்னைக்கு நம்ம properties of adjoint matrix பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது உங்களோட JW எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும், ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களால் அந்த கொஷின்ஸை ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். Properties of an adjoint of a matrix. அதாவது adjoint of a matrix ஓட properties, some important properties நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி அரைவ் ஆச்சுன்றதையும் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு 6 properties இருக்குது adjoint of a matrix. That is most important for your competitive exam point of view. That is JW advance ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், properties plays a major role. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 by determinant of A into A. இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. சரி, நம்ம ஒவ்வொரு டேர்மாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அது வருதுன்னு பார்க்கலாம். ஸோ adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 by determinant of A into A. ஸோ நம்ம இதுக்கு எந்த இது யூஸ் பண்ணலாம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி அரைவாகலாம் யோசிங்க. A இன்வர்ஸ் இருக்குது, adjoint இருக்குது, டிட்டர்மினன்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்? A இன்வர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ A இன்வர்ஸ்னால் என்ன? 1 by determinant of A into adjoint of A. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த adjoint of A whole inverse என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் adjoint of Aவை இங்கே வச்சுக்கிறேன், அதை நான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டா என்ன வரும் எனக்கு? A இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏன்னு வரும். என்ன வரும்? A இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏன்னு வரும். இப்போ நான் இது எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். டேக்கிங் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இந்த ரெண்டு சைடு LHS RHSக்கு நான் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். அப்படி எடுத்துனா என்ன ஆகும்? adjoint of A the whole inverse is equal to A inverse determinant of A the whole inverse வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்னது? இந்த டேர்ம் whole inverse அப்படின்னா AB the whole inverse, AB the whole inverse is equal to B inverse A inverse. இந்த ப்ரூஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரூஃப் மாதிரி இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? B இன்வர்ஸ் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A the whole inverse. A இன்வர்ஸ் என்ன? ஆல்ரெடி A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். ஸோ இது என்ன ஆகும்? 1 by determinant of A. இது A இன்வர்ஸோட ஹோல் இன்வர்ஸ் என்ன? A. ஸோ adjoint of A the whole inverse is equal to 1 by determinant of A என்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் என்ன? adjoint of A inverse, adjoint of A inverse. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த ஈக்குவேஷனில், this is equation number 1, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் I am replacing, என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன்? ரீப்ளேசிங் A by A inverse. அப்போ இங்கே என்ன ஆகும்? adjoint of A inverse ஆகுமா? ஆனால் இங்கே என்ன வரும்? A இன்வர்ஸ், A எல்லாமே A இன்வர்ஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இங்கே A இருக்குது, அதுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே A இருக்குது, அதுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இது என்னவாகும்? A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் என்ன ஆகும்? 1 by determinant of A. ஸோ ஹென்ஸ் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பசங்க இந்த ப்ரூஃபை படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா தெரியல, அதாவது அது இம்பார்ட்டண்ட் இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நம்மளுக்கு தேவை கிடையாது,
ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொஷின்ஸ் நம்மளுக்கு வரதில்லை அப்படின்றது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா அதை முழுமையாக கற்றுக்கணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா சம்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே கண்டிப்பாக வரும். ஹையர் லெவலில் போகும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டிஸ்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ரூஃப் வெரி 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 சிம்பிள். நீங்கள் நார்மலாக சம்ம போடுறத விட ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். அந்த ப்ரூஃபை எப்படி கொண்டு வராங்க நீங்களாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், இப்போ இங்கே இன்வர்ஸ் இருக்குது, அட்ஜாயிண்ட் இருக்குது, டிட்டர்மினன்ட் இருக்குது. நம்ம யோசிக்கணும் இந்த மூணுத்தோட ரிலேஷன் எதில் இருக்குது, எந்த ஃபார்முலாவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஞாபகம் வரும் உடனே இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இது எல்லாமே ரிலேட் ஆகிடுது. ஸோ அதை வச்சே நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக அரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. இது வந்து என்னென்னா வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஜேடபிள்யூ. ஜேடபிள்யூவில் கொஷின் செட் பண்ணுறவனுக்கு ரொம்ப 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 யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இது. இது ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியோட பார்ட் வந்து இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இப்போ சொன்ன மாதிரி யோசிங்க. இந்த ப்ரூஃப் எப்படி பண்ண முடியும்? இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே தியரம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை வச்சு, என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை வச்சு ஒரே ஒரு தியரம் தெரியும். அது என்ன தியரம்? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு பார்த்த தியரம் ஃபார் அட்ஜாயிண்ட். ஓகே, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ determinant of adjoint of A into A is equal to determinant of determinant A into IN. Determinantல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். Determinant of AB is equal to என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? Determinant of AB can be written as determinant of A, determinant of B or determinant of B into determinant of A. ஏன்னா it is nothing but a value. Determinant என்றது value. So 2 into 5 10 தான், 5 into 2 10 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும், இன்ட்டு ஐஎனோட டிட்டர்மினன்ட் வந்து அதே ஐஎன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த கண்டிஷன் தான் வேணும். நான் இது ரெண்டுத்துலேருந்து என்ன பண்ணுறேன், ரெண்டுமே ஈக்குவல், அதாவது இதுவுமே ஈக்குவல். நான் இந்த கண்டிஷன் இதுலேருந்து அரைவ் பண்ணலாமா, adjoint of A, determinant of adjoint of A is equal to இந்த determinant of A இங்கே வந்துருமா. ஸோ இங்கே என்ன வரும், determinant of A into IN. IN என்றது மேட்ரிக்ஸ். ஓகேவா? IN என்றது மேட்ரிக்ஸ். determinant of A into IN என்ன ஆகும், AN. ஓகே, என்ன ஆகும், determinant of AN, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏஎன். அதாவது 1 கூட மல்டிப்ளை பண்ண அதே தான் வரும். ஸோ சேம் டிட்டர்மினன்ட் அதே தான் வந்துடும். ஸோ இப்போ எதுனாகும், இது இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏஎன் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது நான் எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1. ஏன்னா இது என்ன, இதோட பவர் என்ன, determinant of an can be written as determinant of a power n.
டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n இப்படி வச்சுக்கோங்க, which is equal to determinant of a power n. ஸோ இது எப்படி எழுதலாம்? determinant of a into n minus 1. ஸோ பாருங்கள், இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ எங்கேயாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n minus 1. n is nothing but order of a matrix. n is nothing but என்ன? order of a matrix. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்என். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2வை நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்? அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கே 2 வரும், அதானே? அதனால தான் இதை நான் இப்படி எழுதிட்டேன். அந்த மேட்ரிக்ஸ் வரும், இதில் என்ன கிராஸ் இருக்கும், தட் இஸ் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ டிட்டர்மினண்ட்டில் அந்த n எப்படி ஆகும்? இட் கேன் பி பவர். எத்தனை n மல்டிபிள் நான் படிச்சிருக்கேன். KA கேன் பி ரிட்டன் as k பவர் n into a. டிட்டர்மினன்ட் ஆஃப் k பவர் n into a. அதே தான் இங்கே. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n divided by டிட்டர்மினன்ட் ஆஃப் a is nothing but டிட்டர்மினன்ட் ஆஃப் a n minus 1. புரியுதுங்களா? இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. Next property number 3, that is adjoint of adjoint A is equal to determinant of A into n minus 2 into A. சரி, இப்போ adjoint of adjoint A கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து தியரம் பார்த்துருப்போம் adjointோட, அதை நான் வந்து in terms of B எழுதுகிறேன். ஸோ B into adjoint of B is equal to என்ன நம்ம பார்த்தோம்? determinant of B into in. இன்னொரு டேர்ம் வரும், அது நான் எழுதலை. எப்படின்னா இதுவும் இதுக்கு ஈக்குவல் தானே. இன்னொன்று adjoint of B into Bன்னு இருக்கும். இதை மட்டுமே எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டிடியூட் பிக்கு பதிலாக எனக்கு அட்ஜாயிண்ட் ஏ வரணும். அப்போ தான் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும். பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஏன்னு போட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. நல்லா பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஐஎன். புரியுதுங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். ஸோ அந்த ஏக்கு பதிலாக நான் பின்ற மேட்ரிக்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு ஐஎன். இப்போ இந்த பிக்கு நான் அட்ஜாயிண்ட் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ரீ மல்டிப்ளையிங்னா முன்னாடி ப்ரீ மல்டிப்ளையிங் ஏ இன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்லேயும் நான் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? ஏ இன்ட்டு adjoint A into adjoint of adjoint A is equal to adjoint of A, sorry, A into adjoint of A into IN வரும். ஓகேங்களா? இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? adjoint of A into adjoint of A, that is A into adjoint of A இப்படி. adjoint of adjoint A is equal to A into determinant of adjoint A. determinant of adjoint A formula என்ன பார்த்தோமே? determinant of A power n minus 1. ஓகேவா? அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் வேணும், இந்த டேர்ம் தான் வேணும். அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவை எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் பின்னு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐஎன். இது என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா? ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 1 இன்ட்டு ஐஎன். இந்த ஐஎன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? adjoint of A which is equal to இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா determinant of A power n minus 2 into A. பாருங்க RHS. ஓகே, இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி in the point of JW. ஓகேவா?
Next property, adjoint of A the whole transpose is equal to adjoint of A transpose. Adjoint of A transpose. இதை prove பண்றதுக்கு inverse matrix A inverse is equal to determinant of A into adjoint A. இப்போ எனக்கு எப்படி வரணும் பாருங்க, A transpose மீன் adjoint A க்கு பதிலா adjoint A transpose. ஆமா தானே? ஸோ நான் என்ன பண்ணுறேன், replace A by A transpose. இப்போ எனக்கு என்ன வரும், இங்கே A இருக்கு, A transpose a whole inverse 1 divided determinant of A transpose into adjoint of A transpose. இப்போ எனக்கு இந்த RHS வந்துருச்சா, வந்துருச்சு. ஸோ adjoint of A transpose is nothing but என்னன்னு எழுதலாம், determinant of A transpose into A transpose the whole inverse. எழுதலாமா? So determinant of A transpose can be written as என்ன, determinant of A. ஆமாம் தானே, டிரான்ஸ்போஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் என்னதான், டிட்டர்மினன்ட் A தான் படித்தோம்ல. ஏன்னா எந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வரப்போகிற டிட்டர்மினன்ட் வேல்யூ ஒன்று தான். ஸோ determinant of A transpose is nothing but determinant A. So determinant A into A transpose the whole inverse. A transpose whole inverse எப்படி எழுதுவோம், A inverse formula என்ன, 1 by determinant of A transpose into adjoint of A க்கு பதிலா A transpose, adjoint of A transpose. So இதை எப்படி இன்னும் simplify பண்ணலாம், determinant of A into 1 by determinant of A into A, determinant of A, ஏன்னா determinant of A transpose is determinant of A. So adjoint of A transpose cancel ஆயிடுச்சு. So adjoint of A the whole transpose. Adjoint of A transpose is nothing but adjoint of A the whole transpose. புரிஞ்சுச்சா? Next property number 5, adjoint of KA is equal to K power n minus 1 into adjoint of A. This is also very important. இந்த adjoint of a matrix ஓட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ adjoint of KA is equal to K power n minus 1 into adjoint of A. சரி, இதை இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு adjoint of A என்னன்னு எழுதுகிறேன். adjoint of A is equal to என்ன ஃபார்முலா, that is அதாவது இப்படி சொல்கிறத விட A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. ஸோ இதிலிருந்து adjoint of Aவை நம்ம எப்படி எழுதலாம், A inverse into determinant of A. ஓகேவா? எனக்கு KA வேணும். ஸோ ஏவை எல்லாத்தையும் நான் KAவாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். A is substituted with KA. ஸோ இந்த என்ன ஆகும், adjoint of KAன்னு வந்துருமா. இங்கே என்ன ஆகும், ஏக்கு பதிலாக KA whole inverse. இங்கே என்ன ஆகும், determinant of KA. நல்லா பாருங்கள், adjoint of KA இதான் எனக்கு வேணும். ஸோ adjoint of KA. KA the whole inverse நான் எப்படி எழுதலாம், K inverse எடுத்தால் என்ன வரும், 1 by K A inverse, 1 by K A inverse. இது எப்படி, determinant of KA என்ன ப்ராப்பர்ட்டி டிட்டர்மினண்ட்டில் படிச்சிருக்கோம். ஒரு ஸ்கேலாரையும் டிட்டர்மினண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்வோம், K power n into determinant A. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், K power இங்கே K inverse இருக்குது, இங்கே K power n. ஸோ K power n minus 1 A inverse into determinant A. A inverse determinant A என்றது என்ன, adjoint of A. ஸோ K power n minus 1 into adjoint of A. இவ்வளோ ஒரு சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரலனா கூட ஜஸ்ட்டு நீங்கள் டிரைவ் பண்ணி 2 or 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் இந்த ஆன்சரை அரைவ் பண்ணிடலாம். K power n minus 1 into adjoint A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. இங்கே பாருங்கள், LHS adjoint of adjoint A. தட் இஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி 3 பார்த்தோம், அதோட டிட்டர்மினன்ட் தான் கேட்டிருக்காங்க. adjoint of adjoint A என்னது, determinant of A power n minus 2 into A. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன்.
என்ன ஆகும் உங்களுக்கு RHS determinant of A power n minus 2 the whole power n. பாருங்க இதே அப்ளிகேஷன் தான். determinant of KA can be written as K power n into determinant A. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும் determinant A கிடைக்கும். சரி, இங்கே என்ன வரும் determinant of A என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் n ஸ்கொயர் minus 2n in the determinant of A. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் determinant of A n ஸ்கொயர் minus 2n இதோட பவர் 1 plus 1. So this can be written as n minus 1 the whole square. So that is nothing but RHS. So நம்ம adjoint of a matrix ஓட 6 important propertyயும் அதோட proofsம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you. Bye bye.